வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். 2 நாட்கள் சுற்றுப்பயணம். குஜராத் சென்றடைந்தார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு. இந்தி திணிப்பு குறித்து தமிழக மக்களிடம் கொண்டு செல்வோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் வீடியோ பதிவு. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. மாதாந்திர பராமரிப்பு பணி. பழனி முருகன் கோவிலில் ரோப்கார் சேவை இன்று நிறுத்தம். கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. இங்கிலாந்தில் பனிமழையில் மோதிய விமானம், 3 பேர் படுகாயம். நேபாளத்தில் திடீர் நிலநடுக்கம், ரிக்டர் அளவுகோலில் 5.5 பதிவு. புள்ளி பட்டியலில் கடைசி இடம், மோசமான சாதனை படைத்த நடப்பு சாம்பியன் பாகிஸ்தான். தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். ஜனாதிபதி திரௌபதி முர்மு குஜராத்தின் அகமதாபாத் நகருக்கு சென்றுள்ளார். ஜனாதிபதி திரௌபதி முர்மு குஜராத்தின் 2 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இதற்காக அவர் அகமதாபாத் நகருக்கு சென்றார். அவரை கவர்னர் ஆச்சாரியா தேவ்ராத் மற்றும் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் ஆகியோர் அகமதாபாத் விமான நிலையத்தில் வரவேற்றனர். இதேபோல் அமைச்சர் ஜெகதீஷ் விஸ்வகர்மா, நகர மேயர் பிரதீபா ஜெயின், மாநில முதன்மை செயலாளர் பங்கஜ் ஜோஷி உள்ளிட்டோர் வரவேற்றனர். இந்த பயணத்திற்கு முன்னர் நர்மதா மாவட்டத்தில் சர்தார் சரோவர் அணைக்கு நேரில் சென்று அவர் பார்வையிட்டார். அப்போது அதன் கட்டுமான பணியின் போது எதிர்கொண்ட சவால்கள், பெரிய அளவில் நீர் தேக்கி வைப்பதன் முக்கியத்துவம் மற்றும் விரிவாக்கப்பட்ட கால்வாய் வசதிகள் மற்றும் அதன் பலன்கள் ஆகியவை பற்றியும் கேட்டிருந்தார். இந்த பயணத்தின் போது ஒரு பகுதியாக அவர் தேசிய வடிவமைப்பு மையம் மற்றும் தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ள பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக லஞ்ச வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களான பாலாஜி சார்பில் வக்கீல் பாலாஜி சீனிவாசன், ஊழலுக்கு எதிரான இயக்கத்தின் சார்பில் வக்கீல் பிரணவ சந்தேவ் ஆகியோரும் தாக்கல் செய்த மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதி அபய் எஸ் ஓகா தலைமையிலான அமர்வு விசாரித்து வருகிறது. இந்த வழக்கு விசாரணையின் போது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்குகளின் விசாரணை குறித்த நிலை அறிக்கையை சீலிட்ட உரையில் தாக்கல் செய்ய சென்னையில் உள்ள எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் கடந்த மாதம் 27ஆம் தேதி உத்தரவிட்டது. இந்த உத்தரவை ஏற்று அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்குகளின் விசாரணை குறித்த நிலை அறிக்கையை சீலிட்ட உரையில் சிறப்பு நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த விவகாரம் தொடர்புடைய வழக்கை உச்சநீதிமன்றம் இன்று மீண்டும் விசாரிக்கிறது. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் ஒரு வெற்றி கூட பெறாமல் நடப்பு சாம்பியனான பாகிஸ்தான் வெளியேறி உள்ளது. ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ராவல்பிண்டியில் நடைபெற இருந்த 9வது லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் பாகிஸ்தான் வங்காளதேசம் அணியை எதிர்த்து மோதுவதாக இருந்தது. போட்டி நடைபெறும் ராவல்பிண்டி பகுதியில் பெய்த மழை காரணமாக டாஸ் போடுவதில் தாமதம் ஏற்பட்டது. மழை நின்ற பின் போட்டி நடைபெறும் என நடுவர்கள் அறிவித்து இருந்தனர். ஆனால் மழை விடாமல் தொடர்ந்து பெய்ததால் போட்டியை நடத்த முடியாத நிலை ஏற்பட்டது. எனவே மழை காரணமாக ஆட்டம் ரத்து செய்யப்படுவதாக நடுவர்கள் அறிவித்தனர். இதன்படி 2025 சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் ஒரு வெற்றி கூட பெறாமல் தொடரில் இருந்து நடப்பு சாம்பியனான பாகிஸ்தான் வெளியேறி உள்ளது. மழையின் காரணமாக பாகிஸ்தான் மற்றும் வங்காளதேசத்துக்கு இடையான போட்டி கைவிடப்பட்டதால் இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி வழங்கப்பட்டது. அதனால் பாகிஸ்தான் அணி ஒரு புள்ளியுடன் கடைசி இடத்தில் உள்ளது. தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தென் தமிழகத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அந்த வகையில் தமிழகத்தின் கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், மதுரை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. நாளை கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் 2ஆம் தேதி தென் தமிழகம், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களில், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது.
மார்ச் 31ஆம் தேதிக்குள் திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் பணிகள் முடிக்க திட்டமிட்டுள்ளதாக திருச்சியில் அமைச்சர் கே நேரு தெரிவித்துள்ளார். திருச்சி பஞ்சப்பூரில் 115 ஏக்கர் 68 சென்ட் நிலப்பரப்பில் உள்ள ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தில் மாநகர பேருந்து நிறுத்தமிடம், தனியார் ஆம்னி பேருந்துகள் நிறுத்தமிடம், லாரிகள் முனையம், தீயணைப்பு நிலையம், காவல் நிலையம், அஞ்சல் நிலையம் உள்ளிட்டவைகள் அமைக்க திட்டமிடப்பட்டது. இந்த நிலையில் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் மற்றும் இதர உட்கட்டமைப்பு பணிகளை 349 கோடியே 98 லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்வதற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி அடிக்கல் நாட்டினார். இதன் தொடர்ச்சியாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை 2022ஆம் ஆண்டு ஜூன் 13ஆம் தேதி அனுமதி வழங்கியுள்ளது. இந்நிலையில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு கட்டுமான பணிகள் குறித்து அதிகாரியுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மார்ச் 31ஆம் தேதிக்குள் திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் பணிகள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் கே.என். நேரு தெரிவித்துள்ளார். பஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி வர்றதுனாலயும் அதுக்குள்ள டைம் மீட்டிங் போடணும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்ல அவங்க டிரான்ஸ்போர்ட் மேனேஜர் வந்திருந்தாரு. அவர் இந்த பஸ் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்குள்ள ஏற்பாடு அவங்களோட பேசியிருக்கோம். எலக்ட்ரிசிட்டியில அவங்ககிட்ட கூப்பிட்டு எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கனெக்ட் பண்றது மீட்டர் மட்டும் தான் பாக்கி இருக்கு. இந்த கான்ட்ராக்டர் பேசியிருக்கோம். கான்ட்ராக்டர் வந்து மார்ச் 31 இல்ல 15ஆம் தேதிக்குள்ள முடிச்சு கொடுக்கணும். நாங்கள் இந்த கடை கடைசியில திறக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். அதனால எல்லா வேலையும் சீக்கிரப்படுத்துறதுக்காக ஆய்வு பண்ணுறோம். சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இங்க இருந்து நேரடியா வருகிற எல்லா பேருந்துகளும் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இந்த ஓம்னி பஸ் கட்டி முடிக்கிற வரைக்கும் ஓம்னி பஸ் ஸ்டாண்ட் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல வைக்கிறதா ஒரு ப்ரொபோசல் இருக்குது. டவுன் பஸ்ஸஸ் எல்லாம் அங்க இருந்து ஆப்ரேட் பண்றோம். வயலூர் போகிறது, ஸ்ரீரங்கம் போகிறதுலாம் அது வழியாக தான் போகும். நேராகவும் போகும், இங்கேருந்து நேரடியாகவும் போகும். ஸ்ரீரங்கம் போகிறது, வயலூர் போகிறது, சத்திரம் பஸ் ஸ்டாண்டு, சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு ஃபங்க்ஷனில் தான் இருக்கு. மன்னர்கள் ஆண்ட காலத்தில் மக்கள் மன்னர்களை தேடி சென்று மனு அளித்தனர் என்றும், ஆனால் 5 முறை தமிழ்நாட்டை ஆண்ட கலைஞர் மக்களை தேடி அரசு செல்ல வேண்டும் என்பதற்காக மனு நீதி நாள் முகாம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார் என்றும் ஓசூர் கிராமத்தில் நடைபெற்ற மனு நீதி நாள் முகாமில் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.எஸ். தரணிவேந்தன் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த ஓசூர் கிராமத்தில் மனு நீதி நாள் முகாம் மாவட்ட ஆட்சியர் கற்பகராஜ் தலைமையில் நடைபெற்றது. முகாமில் வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் பங்கேற்று பொதுமக்கள் அளித்த கோரிக்கை மனுக்களை பெற்றார். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனையடுத்து முகாமில் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.எஸ். தரணிவேந்தன் பேசினார். அப்போது மன்னர்கள் ஆண்ட காலத்தில் மக்கள் மன்னர்களை தேடி செல்லும் மனு அளித்தனர் என்றும், ஆனால் 5 முறை தமிழ்நாட்டை ஆண்ட கலைஞர் மக்களை தேடி அரசு செல்ல வேண்டும் என்பதற்காக மனு நீதி நாள் முகாம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.எஸ். தரணிவேந்தன் தெரிவித்தார். இவரை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் கற்பகராஜ் பேசும்போது, மனு நீதி நாளின் சிறப்பு என்னவென்றால் அரசினுடைய பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை மக்களிடத்தில் நேரடியாக கொண்டு சேர்ப்பதுதான் என்று தெரிவித்தார். முகாமில் செய்யாறு சார் ஆட்சியர் பல்லவி வர்மா, வட்டார மருத்துவ அலுவலர் ஆனந்தன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். எல்லாபுரம் ஒன்றியத்தில் இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற பேரணியில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் எம்.எஸ்.கே. ரமேஷ்ராஜ், கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டி.ஜே. கோவிந்தராஜன் ஆகியோர் பங்கேற்று பொதுமக்களிடையே துண்டு பிரசுரங்களை வழங்கினர். தமிழகத்தில் மும்மொழி கொள்கைகளுக்கு தமிழகம் முழுவதும் திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தொகுதிக்கு உட்பட்ட கன்னிகைப்பேர், பெரியபாளையம் மற்றும் பூண்டி கிழக்கு ஒன்றியத்தில் போந்தவாக்கம், ஊத்துக்கோட்டை, பேரூர் ஆகிய பகுதிகளில் திமுகவினர் பேரணியாக சென்று பொதுமக்களிடையே இந்தி திணிப்பு குறித்த துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சியை நடத்தினர். நிகழ்ச்சிக்கு ஒன்றிய செயலாளர்கள் பி.ஜே. மூர்த்தி, ஆ. சத்தியவேலு, டி.கே. சந்திரசேகர், பேரூர் செயலாளர் அபிராமி குமரவேல் ஆகியோர் தலைமை தாங்கினர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் எம்.எஸ்.கே. ரமேஷ் ராஜ், கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டி.ஜே. கோவிந்தராஜன் ஆகியோர் பேரணியாக சென்று ஹிந்தி திணிப்பு குறித்து துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடையே வழங்கினர். முன்னதாக புதிதாக நியமிக்கப்பட்ட கிழக்கு மாவட்ட பொருளாளர் எம்.எஸ்.கே. ரமேஷ் ராஜுவை திமுகவினர் கௌரவித்தனர். நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் பகலவன், மாவட்ட பிரதிநிதி வெங்கடாஜலம், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கே.வி. லோகேஷ், துணை அமைப்பாளர் சங்கர், எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் ஐ. ராஜா உள்ளிட்ட திரளான திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மத்திய மாநில அரசுகளின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்த பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டுமென வலியுறுத்தியும் தேனியில் சோசியல் டெமார்க்கெட்டிங் ட்ரேடு யூனியன் சேர்ந்தவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் மத்திய மாநில அரசுகளின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து
சோசியல் டெமோக்ராட்டிக் ட்ரேட் யூனியன் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் தமிமுன் அன்சாரி தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் ரவூப் நிஸ்தார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். அப்போது தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும், தொழிலாளர் நலனுக்கான நிதியை அதிகப்படுத்த வேண்டும், நிரந்தர பணியாளர்களை ஒப்பந்த பணியாளர்களாக மாற்றக்கூடாது, திருத்தப்பட்ட தொழிலாளர் விரோத சட்டம் 65A திரும்ப பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இதில் 50க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருச்செந்தூரில் நகராட்சி தொடக்கப்பள்ளியில் நகராட்சி பணியாளர்கள் இல்லாததால் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களை பள்ளி வளாகத்தை பெருக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் நகராட்சி தொடக்கப்பள்ளியில் திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். பள்ளியில் ஒரு தலைமை ஆசிரியர் உட்பட 5 ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் தினம்தோறும் பள்ளி வளாகத்தினை நகராட்சி பணியாளர்கள் பெருக்கி சுத்தப்படுத்தி வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக நகராட்சி பள்ளி வளாகத்தில் உள்ள குப்பைகளை நகராட்சி பணியாளர்கள் தூய்மை செய்ய வரவில்லை என கூறப்படுகிறது. இது குறித்து பள்ளி தலைமை ஆசிரியர் நகராட்சியை தொடர்பு கொண்டு கேட்டபோது பணியாளர்கள் பற்றாக்குறை உள்ளதாக நகராட்சி நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். இந்த நிலையில் தூய்மை பணியாளர்கள் வராததால் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து பள்ளி வளாகத்தை பெருக்கி சுத்தம் செய்து குப்பைகளை வெளியே கொட்டினர். மும்பையிலிருந்து சென்னை வந்த உள்நாட்டு விமான பயணிகளிடம் மத்திய வருவாய் புலனாய்வு துறை அதிகாரிகள் நடத்திய திடீர் சோதனையில் ரூபாய் 2,80,00,000 மதிப்பீட்டில் 3.5 கிலோ தங்க பசை இருந்ததை கண்டுபிடித்து அதனை பறிமுதல் செய்ததுடன் 3 பேரை கைது செய்தனர். மும்பையிலிருந்து சென்னை வரும் உள்நாட்டு விமானங்களில் தங்கத்தை கடத்தி வருவதாக சென்னையில் உள்ள மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறையின் தனிப்படையினர் சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு சென்று மும்பை மற்றும் புனே உள்ளிட்ட இடங்களிலிருந்து சென்னைக்கு வரும் விமான பயணிகளை ரகசியமாக கண்காணித்து சந்தேகப்படும் பயணிகளை நிறுத்தி சோதனை நடத்தினர். அப்போது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் நிலையில் இருந்த 6 பேரை நிறுத்தி சோதனை செய்தபோது 3 பேரின் உள்ளாடைகளிலும் ரூபாய் 2,80,00,000 மதிப்பீட்டில் 3.5 கிலோ தங்க பசை இருந்ததை வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். இதனையடுத்து 3 பேரையும் அதிகாரிகள் கைது செய்தனர். திருநெல்வேலி அருகே இருசக்கர வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 பேர் காயமடைந்தனர். திருநெல்வேலி மாவட்டம் கூட்டப்புள்ளியை சேர்ந்தவர் பெவின்ஸ்டன், இவரது தாயார் ஜோஷி. இவர்கள் இருவரும் 5 கிராமம் செட்டிக்குளம் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது செட்டிக்குளத்தை சேர்ந்த முத்துலிங்கம் என்பவரும் இருசக்கர வாகனத்தில் வந்தபோது இருவரது வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் முத்துலிங்கம் என்பவர் மீது பின்னால் வந்த கிரேன் வண்டி ஏறி இறங்கியது. இதில் பலத்த காயமடைந்த அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதேபோல் மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த ஜோசியும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதன் சிசிடிவி காட்சிகளை கொண்டு பழவூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அறந்தாங்கி அருகே தலை துண்டித்த நிலையில் கிடந்த இளைஞரின் சடலத்தை மீட்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி அருகே பத்தக்காடு கிராமத்தை சேர்ந்தவர் ஜேசுராஸ். இவர் அப்பகுதியில் உள்ள தென்னந்தோப்பு வாடகை குடியிருந்து வருகிறார். இந்நிலையில் அதிகாலை அவரது வீட்டின் அருகே தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் அடையாளம் தெரியாத நபரின் சடலம் இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் உடனடியாக மணல்மேல்குடி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் மணல்மேல்குடி அருகே பொன்னாக்கரம் மீனவ கிராமத்தை சேர்ந்த ஆதி நாராயணன் என அவரது மனைவி கனிமொழி அடையாளம் காட்டினார். இந்நிலையில் இறந்தவரின் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து மின் விரோதத்தின் காரணமாக கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதும் காரணம் உள்ளதா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். குடியாத்தம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட அண்ணன் தம்பியை காவல்துறையினர் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சித்தூர் கேட் முனாப் டிப்போ பகுதியில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக நகர காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் சோதனை மேற்கொண்ட போது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் நிலையில் இருந்த இருவரை கைது செய்து விசாரணை செய்தனர். அப்போது கல்லூர் பகுதியை சேர்ந்த பிரபல கஞ்சா வியாபாரி முபாரக் மற்றும் அவரது தம்பி அபீர் உசேன் என்பதும் தெரிய வந்தது. அதன் பின்னர் அவர்களிடமிருந்து 3 கிலோ கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி திருமயத்தில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் தெற்கு மாவட்ட மருத்துவ அணி சார்பில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி
தனியார் திருமண மண்டபத்தில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. முகாமை மாநில மருத்துவ அணி துணை செயலாளர் மருத்துவர் ரகு, அண்ணாமலை ஆகியோர் தொடங்கி வைத்தனர். முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். இதில் ஒன்றிய செயலாளர்கள் சிதம்பரம், கணேசன் மற்றும் மாவட்ட மருத்துவர் அணி அமைப்பாளர் சுதர்சன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருக்கழுக்குன்றத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட அதிமுகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் அதிமுக நகர செயலாளர் தினேஷ்குமார் என்பவரை அவரது வீட்டின் அருகே மர்ம நபர்கள் கத்தியால் தாக்கிவிட்டு தப்பி சென்றனர். இதில் படுகாயமடைந்த தினேஷ்குமார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் குற்றவாளிகளை கைது செய்யாமல் மெத்தனம் காட்டும் காவல்துறையை கண்டித்து திருக்கழுக்குன்றம் பேருந்து நிலையத்தில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்திய செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகத்தை காவல்துறையினர் வீட்டிலேயே சிறைப்படுத்தி, இதனிடையே ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் காரை காவல்துறையினர் வழியிலேயே தடுத்து நிறுத்தியதால் காவல்துறையினருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட அதிமுகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி அண்ணா திடலில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 99 கடைகளுக்கான ஒதுக்கீட்டு ஆணையை பயனாளிகளுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி பொலிவுறு நகர மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதுச்சேரி அண்ணா திடலில் ரூபாய் 12 கோடியே 50 லட்சம் மதிப்பீட்டில் லப்போர்த் வீதியில் 20 கள்ளுக்கடைகளும், சின்ன சுப்பராய பிள்ளை வீதியில் 79 கள்ளுக்கடைகளும் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஏற்கனவே அப்பகுதியில் கடையை நடத்தி வந்த பழைய பயனாளிகளுக்கே கள்ளுக்கடையை ஒதுக்கீடு செய்ய புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் புதுச்சேரி சட்டமன்ற அலுவலகத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 99 கடைகளுக்கான ஒதுக்கீடு ஆணையினை பயனாளிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் சபாநாயகர் செல்வம், நேரு, புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், வருவாய்த்துறை அதிகாரிகள் சத்யநாராயணன், பிரபாகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தென்காசியில் முருகன் கோவில் நிர்வாகத்தில் முறைகேடு நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் கோவில் நிர்வாகத்தை அறநிலைத்துறை கையகப்படுத்தி நிர்வகிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் காமராஜர் நகரில் வெண்ணிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலை சுற்று வட்டாரத்தை சேர்ந்த மேலப்பாவூர், குலசேகரப்பட்டி, துவரங்காடு உள்ளிட்ட 10க்கும் அதிகமான ஊர்களை சேர்ந்த பொதுமக்கள் ஒன்றிணைந்து கோவில் மண்டகப்பாடியை நடத்தி வருகின்றனர். இந்த கோவிலுக்கு ஆண்டுதோறும் உண்டியல் காணிக்கை, பக்தர்களின் நேரடியாக காணிக்கை வழங்குவது உள்ளிட்டவற்றின் மூலமாக சில கோடி ரூபாய் வருமானம் கிடைப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கோயில் நிர்வாகத்தில் முறைகேடு நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் கோவில் நிர்வாகத்தை அறநிலையத்துறை கையகப்படுத்தி சரியான முறையில் நிர்வகிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். அதில் மாவட்ட நிர்வாகம் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். செங்கல்பட்டு அருகே புத்தகம் வாசித்தலின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் இளம் செஞ்சிலுவை சங்கத்தின் சார்பில் புத்தகம் வாசித்தலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் புத்தகம் படிப்பும் புது யுகம் படைப்போம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட கல்வி அலுவலர் காமாட்சி தலைமையில் நடைபெற்ற பேரணி ராஜேஸ்வரி வேதாச்சலம் அரசினர் கல்லூரி வளாகத்தில் துவங்கி அரசு மருத்துவமனை வழியாக புத்தக கண்காட்சி நடைபெறும் அரங்கம் வரை சென்றது. பேரணியில் தனியார் பள்ளிகளின் மாவட்ட கல்வி பொறுப்பு அலுவலர் பாஸ்கர், நகர்மன்ற தலைவர் தேன்மொழி நரேந்திரன், போதை ஒழிப்புத்துறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காசன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சித்தானந்த சுவாமி கோவிலில் மகா சிவராத்திரி விழாவையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரியில் கருவடிக்குப்பத்தில் உள்ள குரு சித்தானந்த சுவாமி திருக்கோவிலில் மகா சிவராத்திரி விழாவையொட்டி 4ஆம் கால பூஜை நடைபெற்றது. அப்போது மூலவருக்கு பால், பன்னீர், தயிர், இளநீர் உள்ளிட்ட திரவிய பொருட்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து இசை நிகழ்ச்சிகளுடன் பரதநாட்டியம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். போலூர் அருகே அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழாவையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த அல்லியாமங்கலம் கிராமத்தில் அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் 27ஆம் ஆண்டு மகா சிவராத்திரியொட்டி அருணாச்சலேஸ்வரர் சமேத அபித குஜாம்பாள் சுவாமி 4ஆம் கால பூஜையும் ருத்ராபிஷேகம் நடைபெற்றது. அபிஷேக ஏற்பாடுகளை வாத்தியர் தலைமையேற்று நடத்தினார். அதன் பின்னர் மேலதாள வாத்தியங்கள் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சென்று
அருணாச்சலேஸ்வரர் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை அருகே வரகடை கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் திருக்கோவிலில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு பால்குடம் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே வரகடை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாத அமாவாசை தினத்தன்று குலதெய்வத்தாக்காரர்கள் பொதுமக்கள் பால்குடம் எடுத்து வழிபாடு செய்வது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு மாசி மாத அமாவாசை தினமான இன்று பால்குட கரக ஊர்வலமும் காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்களின் காளியாட்ட ஊர்வலமும் நடைபெற்றது. அப்போது வழிநெடுகிலும் பொதுமக்கள் சக்தி கரகத்திற்கு தீப ஆராதனை எடுத்து வழிபாடு செய்தனர். அதன் பின்னர் பக்தர்கள் எடுத்து வந்த பால் குடத்தால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். 2 நாட்கள் சுற்றுப்பயணம் குஜராத் சென்றடைந்தார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு. இந்தி திணிப்பு குறித்து தமிழக மக்களிடம் கொண்டு செல்வோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் வீடியோ பதிவு. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. மாதாந்திர பராமரிப்பு பணி பழனி முருகன் கோவிலில் ரோப்கார் சேவை இன்று நிறுத்தம். கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. இங்கிலாந்தில் பனிமழையில் மோதிய விமானம் 3 பேர் படுகாயம். நேபாளத்தில் திடீர் நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.5 பதிவு. புள்ளி பட்டியலில் கடைசி இடம் மோசமான சாதனை படைத்த நடப்பு சாம்பியன் பாகிஸ்தான். தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.